என் பெயர் சேதுபதி. எனக்கு வயது 60. நான் ஒரு மாபெரும் செல்வந்தன். ஆனாலும் என்னை திருமணம் செய்து கொள்ள யாரும் முன்வரவில்லை. இதற்கு காரணம் என் உடலில் பற்றி எரியும் ஒரு கொடிய வியாதி. வாரிசுக்காக வேறு வழியின்றி 18 வயது நிரம்பிய ஒரு விலைமாதுவை திருமணம் செய்து கொண்டேன். திருமண இரவில் நான் அவளை நெருங்கிய போது அவள் நிமிர்ந்து என் கண்களை பார்த்தாள். என்னை கைவிட்டு விடாதீர்கள், உங்களை நான் மறக்க மாட்டேன், உங்களுக்கு நான் ஒன்றை காட்ட விரும்புகிறேன் என்றாள். அவள் தன் கையில் இருந்த துணியை விலக்கினாள். அதை கண்டதும் என் உடல் சிலிர்த்தது. எனக்கு 60 வயது ஆகிவிட்டது. என் சொந்த மாளிகையின் சுவர்களுக்கிடையே நான் ஒரு உயிரற்ற பிணமாக வாழ்ந்து வருகிறேன். என்னிடம் அளவில்லாத செல்வம் இருந்தது. பங்களாக்கள், நிலங்கள், 7 தலைமுறைகள் உட்கார்ந்து சாப்பிட்டாலும் தீராத வங்கி இருப்பு. ஆனால் இத்தனைக்கும் நானே உரிமையாளனாக இருந்தும் உள்ளுக்குள் நான் வெறுமையாக இருந்தேன். என் செல்வம் என் பெருமை அல்ல, என் விலங்குகள். நான் தினமும் செல்வத்தின் மெத்தையில் தூங்கி என் தோளில் எரிந்து கொண்டிருக்கும் வலியுடன் விழித்தேன். எனக்கு ஒரு விசித்திரமான நோய். மருத்துவர்கள் அதை கடுமையான நிலை என்றனர். வைத்தியர்கள் இரத்த கோளாறு என்றனர். ஆனால் மக்கள் அதை இறைவனின் சாபம் என்று அழைத்தனர். என் தோல் என் கட்டுப்பாட்டில் இல்லை. அது சிவந்து செதில்களாக உரிந்து எப்போதும் எரிச்சலுடன் இருந்தது. லண்டன், சுவிட்சர்லாந்து என எல்லா இடங்களிலும் சிகிச்சை பெற்றேன். வைத்தியர்கள், மூலிகைகள், தர்காக்கள் என தேடினேன். ஆனால் பயனில்லை. சிறு வயதில் நான் ஆரோக்கியமாக இருந்தேன். வாலிப வயதில் பேரழகனாக மதிக்கப்பட்டேன். நான் சர்தார் ரணவிஜய் என்ற பெரிய மனிதரின் ஒரே மகன் என்பதால் என்னை பார்க்கவே மக்கள் ஏங்கினர். ஆனால் 30ஆம் வயதில் இந்த நோய் ஆரம்பித்தது. முதலில் இடுப்பில் ஒரு தழும்பு, பின் கைகளில், அதன் பின் உடல் முழுவதும் பரவி முகத்தையும் அடைந்தது. இன்று 60 வயதில் கண்ணாடி என்றால் எனக்கு பயம். என் முகத்தை பார்த்தே நான் அஞ்சி நடுங்கினேன். என் வேலைக்காரர்கள் கூட என்னை பார்க்க தயங்கினர். அவர்கள் என்னை அணுகும்போது அவர்களின் முகத்தில் பயம் தெளிவாக தெரிந்தது. என் அறைக்குள் வரும்போது முகமூடி அணிந்திருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு உத்தரவிட்டேன். அவர்களின் ஆரோக்கியத்தில் நான் அக்கறை கொண்டதாக அவர்கள் நினைத்தனர். ஆனால் உண்மை என்னவென்றால் அவர்களின் கண்களில் எனக்கான வெறுப்பை என்னால் பார்க்க முடியவில்லை. நான் முற்றிலும் தனிமையாக இருந்தேன். என் மனைவி 20 வருடங்களுக்கு முன்பு இறந்துவிட்டாள், அல்லது ஒருவேளை கொலை செய்யப்பட்டிருக்கலாம். இன்று வரை உண்மை எனக்கு தெரியவில்லை. அவள் என் இளமை கால காதல். மிகவும் அழகாகவும் கலகலப்பாகவும் இருந்தாள். ஒருவேளை என் நோயின் நிலையை பார்த்து கலங்கி தற்கொலை செய்து இருக்கலாம். அதன் பிறகு நான் செல்வத்தை சேர்ப்பதில் மட்டுமே கவனம் செலுத்தினேன். என் நோயை மறைத்து மேலும் மேலும் தனிமையானேன். இப்போது எனக்கு 60 வயது ஆகிவிட்டது. என் எலும்புகள் பலவீனம் அடைந்து வருகின்றன. ஒரே ஒரு பயம் மட்டுமே என்னை துரத்தியது. வாரிசு. எனக்கு சொந்தம் என்று யாரும் இல்லை. மகனோ மகளோ இல்லை. நான் இறந்ததும் தொலைதூர உறவினர்கள் இந்த கட்டிடத்தின் மீதும் என் உழைப்பின் மீதும் பாய்ந்து எல்லாவற்றையும் பங்கிட்டு கொள்வார்கள். இந்த எண்ணம் என் நோயை விட அதிக வேதனையை தந்தது. எந்த விலையை கொடுத்தாவது எனக்கு ஒரு வாரிசு வேண்டும், ஒரு சட்டபூர்வமான வாரிசு. கடந்த 5 ஆண்டுகளில் பல குடும்பங்களுக்கு திருமண செய்தி அனுப்பினேன். என் பாதி சொத்தை கொடுக்கவும் தயாராக இருந்தேன். எனக்கு ஒரு குழந்தை மட்டுமே வேண்டும். ஆரம்பத்தில் என் செல்வத்தின் கவர்ச்சியால் மக்கள் ஈர்க்கப்பட்டனர். தங்கள் மகள்களுடன் வந்தனர். ஆனால் அவர்கள் என்னை பார்த்த உடனேயே அல்லது என் கையுறைகள் அணிந்த கைகளை பார்த்ததுமே பதற்றமடைந்தனர். பிறகு சிலர் மகள் படித்து கொண்டிருக்கிறாள் என்றனர். வேறு சிலர் மகள் இன்னும் சின்னவள் என்றனர். எல்லாம் பொய், வெறும் பொய். உடல் அழுகி போயுள்ள முகம் பயங்கரமாக இருக்கும் ஒருவனுக்கு யாரும் தங்கள் மகளை கொடுக்க விரும்பவில்லை என்பதுதான் உண்மை. என் படுக்கையறைக்கு தங்கள் மகளை அனுப்ப ஒருவரும் தயாராக இல்லை. நான் மிகவும் சோர்வடைந்து விட்டேன். உடைந்து போனேன். அன்றிரவும் அதே நிலைதான். என் வாசிப்பறையில் அமர்ந்திருந்தேன். வெளியே மழை பெய்தது. உள்ளே என் தோல் எரிந்தது. என் மேலாளர் ரணவீரனை அழைத்தேன். ரணவீரன் கடந்த 25 வருடங்களாக என்னுடன் இருக்கிறான். மிகவும் நேர்மையானவன்.
அல்லது என் செல்வத்திற்கு மட்டும் விசுவாசமானவன் என்று சொல்லலாம். அவனே என் முழு தொழிலையும் நிர்வகித்தான். அவன்தான் என் கண்களும் காதுகளும். என் நோய் இருந்த போதிலும் அவன் மட்டும் என் முன் நிம்மதியாக உட்காரக்கூடிய ஒரே மனிதன். ஏனென்றால் அவன் என் நோயை காணவில்லை, என் செல்வத்தை காண்டான். அவன் வந்தான் எப்போதும் போல, எந்த உணர்ச்சியும் இன்றி. ஐயா, அழைத்தீர்களா? என் குரல் நடுங்கியது. நான் சொன்னேன், ரணவீரன். எல்லோரும் மறுத்துவிட்டார்கள். கடைசியாக நம்பியிருந்த ராத்தோர் குடும்பம் கூட மறுத்துவிட்டது. ரணவீரன் அமைதியாக நின்றான். அவனது இந்த அமைதி என்னை கத்தும்படி தூண்டியது. நான் கேட்டேன், நான் என்ன செய்ய வேண்டும் ரணவீரன்? நான் செத்து போக வேண்டுமா? இந்த சொத்து முழுவதையும் அந்த கொள்ளைக்காரர்களுக்கு விட்டுவிட வேண்டுமா? ரணவீரன் சில நொடிகள் யோசித்தான். பின் மெதுவாக சொன்னான், நீங்கள் தவறாக நினைக்கவில்லை என்றால் ஒரு வழி இருக்கிறது. நான் உடனே பதற்றத்துடன் கேட்டேன், என்ன வழி? அவன் சொன்னான், டாக்டரோ சிகிச்சையோ அல்ல. உங்களுக்கு வாரிசு வேண்டும், ஒரு குழந்தை. உங்களுக்கு மனைவி வேண்டாம், ஒரு தாய்தான் வேண்டும். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதாவது அவன் தொடர்ந்தான், நல்ல குடும்பங்கள் தங்கள் மகள்களுக்கு சமூகத்தையும் மரியாதையும் பார்க்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் உங்களை நிராகரிக்கிறார்கள். ஆனால் சில இடங்கள் உள்ளன, அங்கு ஒரு பேரம் மட்டுமே நடக்கும். இதை கேட்டதும் என் நெற்றியில் வியர்வை வழிந்தது. அவன் எதை குறிக்கிறான் என்பதை நான் புரிந்து கொண்டேன். ரணவீரன், உனக்கு அறிவு இருக்கிறதா? என்னை கடைக்கு போக சொல்கிறாயா என்றேன். அவன் தலையசைத்து, இல்லை ஐயா, கடைக்கு போக சொல்லவில்லை. கடையிலிருந்து ஒரு பேரம் பேச சொல்கிறேன். உங்களுக்கு வாரிசு தரக்கூடிய ஒரு பெண் தேவை. பதிலுக்கு நீங்கள் கொடுக்க விரும்பும் விலையை அவள் எடுத்துக்கொள்வாள். இதை கேட்டதும் என் ரத்தம் கொதித்தது. ஒரு விலை மாதுவா என் வாரிசுக்கு தாயாக இருப்பாள்? மக்கள் என்ன சொல்வார்கள்? ரணவீரன் குளிர்ந்த புன்னகையுடன் சொன்னான், ஐயா, மக்கள் இப்போதும் உங்களை பற்றி பேசாமல் இல்லை. மக்கள் நீங்கள் இறப்பதற்காக காத்திருக்கிறார்கள். ஆனால் உங்கள் வாரிசு இந்த மாளிகையில் பிறந்தால் அவனது தாயின் பெயரை பற்றி கேட்க யாருக்கும் துணிச்சல் இருக்காது. அனைவரும் அவனை சேதுபதியின் மகன் அல்லது மகள் என்று மட்டுமே அழைப்பார்கள். அவன் வார்த்தைகள் என் இதயத்தில் விஷம் போல இறங்கின. அவன் சொன்னது உண்மை. எல்லாவற்றையும் விட எனக்கு ஒரு வாரிசு தேவைப்பட்டது. ஆனால் என் மனதில் ஒரு சந்தேகம் எழுந்தது. அப்போது ரணவீரன் என் இருக்கைக்கு அருகில் வந்து மிக மெதுவாக சொன்னான், ஐயா, நான் எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்ய முடியும். எனக்கு ஒரு இடம் தெரியும். அங்கே ஒரு பெண் இருக்கிறாள், புதிதாக வந்திருக்கிறாள். இன்னும் யாரும் தீண்டாதவள். அவளது தாய் இறந்து விட்டாள், கடனை விட்டு சென்று விட்டாள். அதனால் கோத்தேயின் உரிமையாளர் அவளை அழைத்து சென்று விட்டார்கள். அவளுக்கு 18 வயதுதான். அவளை அடுத்த வேலையருக்கு தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் அந்த உரிமையாளருக்கு ஒரு பெரிய தொகையை கொடுத்து விட்டேன். அவள் உங்களை திருமணம் செய்து கொள்வாள், உங்கள் குழந்தையை பெற்றெடுப்பாள். அதன் பின் நீங்கள் அவளை பற்றி என்ன முடிவெடுக்கலாம். இதை கேட்டதும் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. 18 வயதுள்ள தீண்டப்படாத ஒரு பெண். என் பற்றி எரியும் உடல் திடீரென குளிர்ந்தது போல உணர்ந்தேன். நான் ஒரு தெளிவான பேரம் செய்து முடிப்பேன் என்ற எண்ணம் என் மனதில் தோன்றியது. நான் அவளுக்கு பணம் கொடுப்பேன். அவள் எனக்கு ஒரு வாரிசு தருவாள். சமூகம் பற்றிய கவலை இல்லை, உறவுகளின் பாசாங்கு இல்லை. நான் ரணவீரனை பார்த்தேன். அவன் என் முடிவிற்காக காத்திருந்தான். என் வாழ்நாள் கர்வம் முழுவதும் அந்த ஒரே ஆசையின் முன் தோற்றது. எனக்கு வாரிசு வேண்டும். அதனால் நான் கண்களை மூடிக்கொண்டு சொன்னேன், ஏற்பாடு செய். மறுநாளே ரணவீரன் எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்து விட்டான். அந்த கோட்டையிலிருந்து விடுவிக்கப்பட்டு ஒரு பாதுகாப்பான வீட்டில் வைக்கப்பட்டிருந்ததாகவும் அங்கே திருமணம் நடைபெறும் என்றும் சொன்னான். நான் தயாரானேன். என் சிறந்த ஆடைகளை அணிந்தேன். நோய்வாய்ப்பட்ட கைகளில் பட்டு கையுறைகள் அணிந்தேன். என் வியாதியின் துர்நாற்றத்தை மறைக்க வலுவான வாசனை திரவியம் பூசினேன். நாங்கள் நகரத்தின் ஓரத்தில் ரணவீரன் வாடகைக்கு எடுத்திருந்த சுத்தமான சிறிய வீட்டிற்கு சென்றோம். அந்த பெண் ஒரு மூலையில் பயந்து போய் அமர்ந்திருந்தாள். அவள் மீது சிவப்பு நிற திருமண உடை கட்டாயமாக அணிவிக்கப்பட்டிருந்தது. அவள் உண்மையில் 18 வயது போலத்தான் இருந்தாள். ஒருவேளை அதற்கு குறைவாக இருக்கலாம்.
மலருவதற்கு முன்பே பறிக்கப்பட்ட ஒரு அப்பாவி மொட்டு. அவளது முகம் கண்ணீரால் நனைந்திருந்தது. கண்கள் தரையில் பதிந்திருந்தன. பண்டிதர் விரைவில் திருமண சடங்குகளை தொடங்கினார். பின் சப்தபதி சடங்கின் போது நான் முன்னேறினேன். என் கையுறை அணிந்த கைகள் நடுங்கவில்லை, ஆனால் என் இதயம் நடுங்கியது. என் சார்பில் ரணவீரனும் எனக்கு தெரிந்த ஒருவரும் இருந்தன. அவள் சார்பில் யாரும் வரவில்லை. கன்னிகாதானம் மற்றும் மாலை மாற்றும் நேரம் வந்தபோது அவளது உதடுகள் கூட திறக்கவில்லை. அவள் நடுங்கிக் கொண்டிருந்தாள். ஒரு 60 வயதுடைய நோய்வாய்ப்பட்ட அசிங்கமான மனிதன் ஒரு 18 வயது குழந்தையின் வாழ்க்கையை விலைக்கு வாங்குகிறேனே என்று எனக்கு ஆழ்ந்த மன வருத்தம் ஏற்பட்டது. நான் அவளது அப்பாவித்தனத்தை ஒரு பேரம் பேசிவிட்டேன். ஆனால் என் தனிமை பற்றிய எண்ணம் மீண்டும் வந்தது. வாரிசு இல்லாமல் இறந்து விடுவோமோ என்ற பயம் என் எல்லா மன வருத்தங்களையும் விட வாரிசுக்கான என் ஆசைக்கு அதிக பலம் கொடுத்தது. நான் அவளை பார்த்தேன். ஆனால் அவள் ஒரு முறை கூட என் பக்கம் நிமிர்ந்து பார்க்கவில்லை. திரும்பி வரும் வழியில் நாங்கள் இருவரும் அமைதியாக இருந்தோம். அவள் காரின் பின் இருக்கையில் ஒரு மூலையில் சுருண்டு அமர்ந்திருந்தாள். எங்களுக்கிடையே ஒரு பெரிய தூரம் இருந்தது போல். நான் என் நோயாலும் செல்வத்தின் கர்வத்தாலும் சூழப்பட்டிருந்தேன். அவள் தன் பயத்தாலும் வறுமையாலும் சூழப்பட்டிருந்தாள். அவளது பெயர் கூட எனக்கு சரியாக நினைவில் இல்லை. ஏனென்றால் எனக்கு அவள் ஒரு பேரம் மட்டுமே, ஒரு வாரிசை ஈட்டித் தரும் ஒரு கருவி. மாளிகையை அடைந்தபோது இரவு வெகு நேரம் ஆகிவிட்டது. என் வேலைக்காரர்கள் அனைவரும் நின்றிருந்தனர். அவர்களின் கண்களில் ஆச்சரியமும் லேசான பயமும் இருந்தது. ஏனென்றால் அவர்கள் புதிய எஜமானியை பார்த்தார்கள். ரணவீரன் ஏற்கனவே அவர்களுக்கு கண்டிப்பாக புரிய வைத்திருந்தான். அதனால் வேலைக்காரிகள் அவளை நேராக என் அறைக்கு அழைத்து சென்றனர். என் மனைவி இறந்த பிறகு 20 வருடங்களாக காலியாக இருந்த அல்லது என் நோயின் காரணமாக ஆளரவமின்றி கிடந்த அறை அது. நான் சிறிது நேரம் என் வாசிப்பறையில் அமர்ந்திருந்தேன். என்னை நானே சமாதானப்படுத்தி கொண்டேன். நான் ஒரு கணவன் அல்ல, ஒரு விலைக்கு வாங்கியவன் என்பதை அறிந்திருந்தேன். அன்று நான் விலைக்கு வாங்கிய அந்த பொருளை நான் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. நான் அறைக்குள் நுழைந்த போது அவள் இன்னும் அதே சிகப்பு உடையுடன் கட்டிலின் ஓரத்தில் முழங்கால்களில் தலையை கொடுத்தபடி அமர்ந்திருந்தாள். நான் கதவை மூடினேன். அந்த சத்தம் கேட்டு அவள் தலையை நிமிர்ந்தாள். அவள் கண்களில் இருந்த அச்சத்தை கண்டு நான் ஆழமாக நடுங்கினேன். அவள் என்னை மரணத்தை பார்ப்பது போல பார்த்தாள். அவளது பார்வை என் முகம், என் நோய்வாய்ப்பட்ட தோள், உருக்குலைந்த அம்சங்கள், அதன் பின் என் கையுறைகள் மீது சென்றது. நான் எந்த வியாதியால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை அவள் புரிந்து கொண்டாள். அவள் என் தோற்றத்தை கண்டும் தன்னுடைய முழு வாழ்க்கையும் என்னை போன்ற ஒருவனுடன் கழிக்க வேண்டுமே என்பதை கண்டும் அஞ்சினாள். நானும் ஒவ்வொரு நாளும் கண்ணாடியில் என் முகத்தை பார்த்து இதே வெறுப்பை உணர்கிறேன் என்று அவளிடம் சொல்ல என் மனம் துடித்தது. ஆனால் நான் அமைதியாக இருந்தேன். நான் மெதுவாக அவளை நோக்கி நகர அவள் பயந்து கட்டிலின் பின்னுக்கு நகர்ந்தாள். சுவரில் முதுகு படும்படி பின்னுக்கு போனாள். தப்பித்து செல்ல அவளுக்கு இடமில்லை. நான் அவள் அருகே நெருங்கிக் கொண்டே சென்றேன். ஒருவேளை அவளிடம் பேச விரும்பினேன். அவளுக்கு நம்பிக்கை அளிக்கவோ அல்லது அவளால் எனக்கு எந்த தீங்கும் இல்லை, எனக்கு ஒரு வாரிசு மட்டும் வேண்டும் என்று சொல்லவோ விரும்பினேன். என் கையுறை அணிந்த கையை அவளை நோக்கி நீட்டினேன். அவள் அலறவில்லை. அவளது குரல் அடைத்து விட்டது. அழுகையாகவும் மாறவில்லை. அவள் சட்டென தன் கண்ணீரை துடைத்தாள். நடுக்கத்தில் இருந்த தன் குரலை கட்டுப்படுத்தி கொண்டு என்னை பார்த்தாள். அவளது கண்களில் பயம் இருந்தது. ஆனால் இப்போது ஒருவித வினோதமான வேண்டுகோளும் இருந்தது. மிகவும் மெல்லிய குரலில் அவள் சொன்னாள், என்னை விவாகரத்து செய்து விடாதீர்கள். நான் திகைத்து போனேன். நான் ஏதோ பேச போகும் நேரத்தில் இது என் எண்ணங்களுக்கு முற்றிலும் மாறாக இருந்தது. நான் அவளையே பார்த்து கொண்டிருந்தேன். ஒருவேளை என் மௌனத்தை அவள் தவறாக புரிந்து கொண்டிருக்கலாம். அவள் விரைவாக பேசினாள். நான் உங்களுக்கு ஒன்றை காட்ட வேண்டும். ஒரு கணம் தயங்கினாள். என் முகத்தை பார்த்தாள். என் மனதிலுள்ளதை படிக்க முயற்சிப்பது போல. நான் பேசுவதற்குள் அவள் தன் சட்டை கையை மேலே ஏற்ற ஆரம்பித்தாள். அவளது கை நடுங்கிக் கொண்டிருந்தது.
அவள் தன் சட்டை கையை முழங்கைக்கும் மேலே இழுத்து தன் மடிக்கட்டை காட்டினாள். அவளது வெள்ளை தோளில் ஒரு பழைய அடையாளம் இருந்தது. ஒரு எழுத்து அல்லது ஒரு விசேஷமான சின்னம். அது காலப்போக்கில் மங்களாகி இருந்தது, ஆனால் தெளிவாக தெரிந்தது. நான் அந்த அடையாளத்தை ஒரு முறை பார்த்தேன். என் கால்கள் தரையில் புதைந்தன. என் மூச்சு நின்று விட்டது. அறையின் காற்று திடீரென நின்றது போல் இருந்தது. எப்போதும் எரிந்து கொண்டிருக்கும் என் தோளின் எரிச்சல் கூட அந்த நொடியில் குளிர்ந்து விட்டது. என் உடல் சிலிர்த்தது. நான் மிகவும் சிரமப்பட்டு பேசினேன். இது இது என்ன அடையாளம்? இது எப்படி இருக்க முடியும்? அந்த ஒரு நொடியில் அந்த பெண், இந்த கூடம், என் வியாதி, எல்லாவற்றையும் நான் மறந்து விட்டேன். என் மனம் 20 வருடங்கள் பின்னோக்கி சென்றது. என் கடந்த காலத்திற்குள் சென்றேன். என் மனைவி இறந்த அந்த நாளுக்கு 20 வருடங்களுக்கு முன்பு இதே கையை கண்டு எனக்கு மயக்கம் வந்தது. நான் என் மாளிகையின் அலங்கார அறையிலோ இந்த 18 வயது பெண் முன் நிற்கவோ இல்லை. நான் 20 வருடங்கள் பின்னோக்கி சென்று விட்டேன். என் செல்வத்துக்கும் வியாதிக்கும் அடியில் நான் புதைத்திருந்த நினைவின் காயம் மீண்டும் திடீரென திறந்துவிட்டது. நான் சேதுபதிதான், ஆனால் இப்போது நோயில் வாடும் அசிங்கமான சேதுபதி அல்ல. 30 வயதுள்ள அழகான பலம் வாய்ந்த கர்வம் கொண்ட சேதுபதியாக இருந்தேன். என் வாழ்க்கை சீராக இருந்தது. என்னிடம் அளவில்லாத செல்வம் இருந்தது. என் மனைவி கனிஷ்கா என் பெருமையாக இருந்தாள். அவளது அழகு நிகரற்றது. அவளது காதல் என் மிகப்பெரிய ஆதரவாக இருந்தது. நாங்கள் இருவரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தோம். திருமணமாகி 5 வருடங்கள் ஆகிவிட்டது. நான் என் மகிழ்ச்சியான உலகத்தில் மூழ்கி இருந்தேன். பின் ஒரு நாள் என் இடுப்பில் ஒரு சிறிய தழும்பு தோன்றியது. அதை நான் கவனிக்கவில்லை. ஆனால் மெதுவாக அந்த தழும்பு என் கைகளில் பரவ ஆரம்பித்தது. பெரிய மருத்துவர்களிடம் காட்டினேன், ஆனால் யாராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. வைத்தியர்கள் அதை இரத்த குறைபாடு என்றனர். மருத்துவர்கள் அதை ஒரு வகையான நோய் என்றனர். 20 வருடங்களாக வீட்டிற்குள்ளேயே அடைந்து கிடந்ததால் இந்த நோய் என் முகத்தையும் அடைந்தது. என் தோல் சிவந்து செதிலாக மாறத் தொடங்கியது. கண்ணாடியில் என்னை பார்த்து நானே பயந்தேன். ஆனால் எல்லாவற்றையும் விட என்னை தீராத அளவுக்கு நேசித்த என் மனைவி கனிஷ்காவின் கண்களில் பயம் தெரிய ஆரம்பித்தது. இப்போது அவள் என்னை பார்ப்பதை தவிர்த்தாள். அவள் என் அறைக்கு வருவதை குறைத்து கொண்டாள். என் அருகில் அமர்வதை தவிர்த்தாள். முதலில் அது தொற்றக்கூடிய நோயாக இருக்கலாம் என்று சொன்னாள். ஆனால் மருத்துவர்கள் அது அப்படி இல்லை என்று சொன்ன பிறகும் அவளது பயமும் துயரமும் குறையவில்லை. அவளது காரணம் மாறியது, ஆனால் அவள் மனம் மாறவில்லை. ஒரு இரவு அவளிடம் விலக்கி சொல்ல முயன்றேன். நான் அவள் அருகே சென்றபோது அவள் திடீரென பின்னுக்கு நகர்ந்தாள். அவளது முகத்தில் அருவருப்பு தெளிவாக தெரிந்தது. அவள் கத்தி கூறினாள், என்னை நெருங்காதே சேதுபதி. எனக்கு உன்னை பார்த்தால் அருவருப்பாக இருக்கிறது. உன்னுடைய இந்த அசிங்கமான தோலை என்னால் பார்க்க முடியாது. மெதுவாக அழுகும் உடல் கொண்ட ஒருவனுடன் என்னால் வாழ முடியாது. அவளது வார்த்தைகள் என் நோய்வாய்ப்பட்ட தோளில் எரிச்சலை விட அதிக வலியை தந்தது. அந்த இரவில் நான் உள்ளுக்குள் உடைந்து போனேன். அப்போதெல்லாம் என் தொழில் கூட்டாளியும் குழந்தை பருவ நண்பனுமான கபீர் எங்கள் வீட்டிற்கு அடிக்கடி வர ஆரம்பித்தான். அவன் என் சகோதரன் போல இருந்தான். அவன் என் மனைவி கனிஷ்காவிற்கு ஆறுதல் அளித்தான். அவளுக்கு புரிய வைத்தான். எனக்கு ஆதரவு அளிப்பது போல காட்டிக்கொண்டான். நான் என் நோயிலும் வழியிலும் மிகவும் மூழ்கி இருந்தேன். அதனால் அவன் எனக்கு துணையாக இல்லை, மாறாக என் காயங்களை ஆழமாக்கி கொண்டிருக்கிறான் என்பதை நான் உணரவில்லை. மெதுவாக கனிஷ்கா என்னிடமிருந்து முற்றிலும் விலகினாள். அவள் தனியாக ஒரு அறையை எடுத்துக்கொண்டாள். ஒரு நாள் என்னிடம் விவாகரத்து கேட்டாள். இந்த கஷ்டங்களை தன்னால் தாங்க முடியாது என்றும் தன்னை விடுவித்து விடுமாறும் கேட்டாள். நான் அவளை தடுத்தேன். அவளது கால்களில் விழுந்தேன். என் பாதி சொத்தை கொடுக்கவும் தயாராக இருந்தேன். ஆனால் அவளது கண்களில் வெறுப்பு மட்டுமே இருந்தது. நான் தோற்றேன். அவளுக்கு விவாகரத்து அளித்து விட்டேன். அதே நாளில் அவள் மாளிகையிலிருந்து கிளம்பிவிட்டாள். அவள் தன் பெற்றோர் வீட்டிற்கு சென்றிருப்பாள் என்று நினைத்தேன். மாத கணக்கில் நான் அதே வழியுடன் வாழ்ந்தேன். பின்பு அதே வாரத்தில் கனிஷ்கா கபீரை திருமணம் செய்து கொண்டு
நாட்டை விட்டு சென்று விட்டாள் என்று எனக்கு தெரிய வந்தது. இந்த துரோகம் என் விவாகரத்தை விட பெரியது. என் நண்பனே என் மனைவியை பறித்து கொண்டான். அந்த நாளுக்கு பிறகு நான் கனிஷ்கா மற்றும் கபீரின் பெயரை ஒருபோதும் உச்சரிக்கவில்லை. நான் செல்வத்தை சேர்ப்பதில் மட்டுமே மூழ்கி இருந்தேன். நான் அசிங்கமான, செல்வந்தனான, மேலும் தனிமையான மனிதனாக மாறினேன். இன்று 20 வருடங்களுக்கு பிறகு நான் அந்த பெண்ணின் கையில் இருக்கும் அடையாளத்தை பார்க்கும்போது என் கடந்த காலத்தில் இருந்து வெளியே வர முடியவில்லை. என் பார்வை அந்த விசேஷமான அடையாளத்தின் மீது நிலைத்தது. எனக்கு நினைவிருந்தது, பல ஆண்டுகளுக்கு முன்பு நானும் கபீரும் நீச்சலுக்காக சென்றபோது அவனது இடது கையிலும் இதே அடையாளம் இருந்தது. நான் அவனிடம் கேட்டபோது அவன் சிரித்து கொண்டே அது குடும்ப அடையாளம் என்று சொன்னான். இது அதே அடையாளம், கபீரின் அடையாளம். என் சுவாசம் நின்றுவிட்டது. அந்த பெண்ணும் கபீரின் அடையாளமும், இது எப்படி சாத்தியம்? அந்த பெண் இன்னும் பயத்தால் நடுங்கிக் கொண்டிருந்தாள். என் மனம் கேள்விகளால் நிரம்பியிருந்தது. என் வறண்ட குரல் மிகவும் சிரமப்பட்டு வெளியே வந்தது. நீ நீ யார்? என் குரலில் கோபம் இல்லை, ஒரு ஆழமான சந்தேகம். உள்ளிருந்து எழுந்த ஒரு புயல் மட்டுமே இருந்தது. என் குரலை கேட்டதும் அந்த பெண் உடனடியாக தன் கையை மறைத்து சட்டை கையை கீழே இழுத்து விட்டாள். அவள் திக்கி திக்கி நான் நான் உங்களை திருமணம் செய்தவள்தான் என்றாள். அவளது இந்த வார்த்தைகள் மிகவும் விசித்திரமாக இருந்தது. எனக்கு கோபம் கூட வரவில்லை. நான் ஒரு அடி முன்னே சென்று அவளது கையை சுட்டி காட்டி கேட்டேன், இந்த அடையாளம் எப்படி வந்தது? உண்மையை சொல். அவள் சத்தமாக அழ ஆரம்பித்து, எனக்கு தெரியாது, கடவுள் மேல் சத்தியமாக எனக்கு தெரியாது என்றாள். நான் அவளிடம் கடுமையாக கேட்டேன், பொய் சொல்லாதே, உனக்கு கபீரை தெரியுமா? கபீர் என்ற பெயரை கேட்டதும் அவளது அழுகை முகத்தில் ஒரு கணம் ஆச்சரியம் ஏற்பட்டது. அவள் இந்த பெயரை முதல் முறையாக கேட்டது போல, அல்லது ஒருவேளை அதை கண்டு அஞ்சியது போல. அவள் விரைவாக தலையசைத்து, இல்லை, எனக்கு யாரையும் தெரியாது என்றாள். நான் மீண்டும் அழுத்தம் கொடுத்து கேட்டேன், அப்படியானால் இந்த அடையாளம் எப்படி வந்தது? இது ஒரு தற்செயல் நிகழ்வாக இருக்க முடியாது. இது ஒரே ஒரு மனிதனின் அடையாளம் மட்டுமே. இது உனக்கு எப்படி வந்தது? அந்த பெண் கண்ணீர் நிறைந்த கண்களால் என்னை பார்த்து நடுங்கும் குரலில் சொன்னாள், நான் சொன்னேனே, நான் உங்களுக்கு ஒன்றை காட்ட வேண்டும் என்று. தயவு செய்து என்னை மட்டும் விவாகரத்து செய்து விடாதீர்கள். நான் எல்லாவற்றையும் சொல்கிறேன். அவளது விவாகரத்து பற்றிய பேச்சு என்னை திகைக்க வைத்தது. நான் என் கடந்த காலத்தின் மிகப்பெரிய துரோகத்தின் உண்மையை தேடிக்கொண்டிருந்தேன். அவளுக்கோ தன் திருமணம் முறிந்து விடுமோ என்ற கவலை. நான் கடுமையாக சொன்னேன், விவாகரத்து முடிவு பிறகு எடுக்கப்படும். முதலில் இந்த அடையாளத்திற்கும் உனக்கும் என்ன தொடர்பு என்று சொல். உன் தாய் யார்? தாயின் பெயரை கேட்டதும் அவள் முற்றிலும் அமைதியாகிவிட்டாள். அவள் முகம் வெளிரியது, ஒரு பேயை பார்த்தது போல. அவள் தன் முகத்தை இரு கைகளாலும் மூடிக்கொண்டு அமைதியாக நின்றாள். என் குழப்பம் இப்போது சந்தேகமாக மாறியது. அந்த பெண்ணின் அடுத்த வார்த்தைகள் என் மனதில் ஒரு புதிய புயலை கிளப்பியது. அவள் என் கால்களில் விழுந்து என் கையுறை அணிந்த கைகளை பிடித்தாள். நான் அவளை உதறிவிட்டேன். அவள் தரையில் உட்கார்ந்து அழுது கெஞ்சினாள், கடவுளுக்காக என்னை விவாகரத்து செய்து விடாதீர்கள். உங்களுக்கு வாரிசு வேண்டும் இல்லையா? நான் உங்களுக்கு ஒரு மகனை தருவேன். உங்களுக்கு சேவை செய்வேன். இந்த கட்டிடத்தின் பணியாளாக இருப்பேன். நான் மௌனமாக அவளை பார்த்தேன். எனக்கு எதுவும் புரியவில்லை. இந்த பெண் என் 20 வருட பகையாளியின் அடையாளத்தை தன் கையில் வைத்திருக்கிறாள். என்னிடம் வாரிசு தருவதாக வாக்குறுதி அளிக்கிறாள். என் அமைதியை அவள் வேறு விதமாக புரிந்து கொண்டாள். அவள் விரைவாக சொன்னாள், நான் என் தாயை போல இல்லை. அவள் உங்களுக்கு துரோகம் செய்துவிட்டு சென்று விட்டாள் என்று எனக்கு தெரியும். ஆனால் நான் உங்களை ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன். ஒருபோதும் உங்களை விட்டு செல்ல மாட்டேன். அவளது ஒவ்வொரு வார்த்தையும் என் மனதில் சுத்தியலால் அடிப்பது போல இருந்தது. இந்த பெண் என் மனைவி கனிஷ்காவை பற்றி தெரிந்து வைத்திருக்கிறாள். அவளது துரோகத்தை பற்றி தெரிந்து வைத்திருக்கிறாள். அவள் தன்னை போல் இல்லை என்றும் சொல்கிறாள். என் தலை சுழன்றது. அவள் இன்னும் தரையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தாள். நீங்கள் என்னை இந்த நரகத்தில் இருந்து மீட்டீர்கள். என்னை விலைக்கு வாங்கினீர்கள். அது உண்மைதான்.
ஆனால் அதே நேரத்தில் எனக்கு மரியாதையும் அளித்தீர்கள். நீங்கள் என்னை திருமணம் செய்தீர்கள். என் தாயின் பாவத்துக்கு எனக்கு தண்டனை கொடுக்காதீர்கள். நான் என் தாயின் தவறை மீண்டும் செய்தால் இது எல்லாம் உண்மையாகிவிடும். இந்த பெண், கபீர், கனிஷ்கா எல்லாமே இணைந்து இருந்தன. கோபம் என் வியப்பை மறைத்தது. நான் அவளது கையை கெட்டியாக பிடித்து தூக்கினேன். அவள் நடுங்கினாள். நான் கடுமையாக கேட்டேன், உன் தாய் எங்கே இருக்கிறாள்? என் குரல் இப்போது அமைதியாக இல்லை. 20 வருட பழைய கோபம் மீண்டும் விழித்து கொண்டது. நான் கேட்டேன், எங்கே அவள்? கனிஷ்கா, எனக்கு இப்போதே அவளை பார்க்க வேண்டும். இதை கேட்டதும் அந்த பெண் பயந்து விட்டாள். அவளது கண்கள் விரிந்தன. அவள் திக்கி திக்கி சொன்னாள், இப்போது இரவு ஐயா. நான் உங்களை நாளை காலையில் அவளிடம் அழைத்து செல்கிறேன். நான் அழுத்தம் கொடுத்த போது அவள் பயத்துடன் சொன்னாள், அவள் இப்போது உங்களை சந்திக்க முடியாது. ஆனால் காலையில் அழைத்து செல்வதாக உறுதியளித்தாள். நான் அவளை தள்ளிவிட்டேன். அவள் சற்று தூரம் போய் விழுந்தாள். நான் சொன்னேன், சரி, காலையில் போகலாம். நான் 20 வருடங்கள் காத்திருந்தேன். இன்னொரு இரவு காத்திருக்க முடியும். தன் வாழ்க்கையை சீரழித்த அந்த பெண்ணின் முகத்தை பார்க்க நான் விரும்பினேன். கபீருடன் ஓடிப்போய் எல்லாவற்றையும் உடைத்தவள். அவளுக்கு என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்ள விரும்பினேன். அவள் மகிழ்ச்சியாக இருக்கிறாளா அல்லது என்னை போலவே அழிந்து விட்டாளா? அந்த இரவு மிகவும் நீண்டது. நான் ஒரு கணம் கூட தூங்கவில்லை. என் உடலின் எரிச்சலும் மனதின் கோபமும் என்னை உள்ளுக்குள் எரித்தன. நான் அறையில் மேலும் கீழும் நடந்தேன். அந்த பெண் பயந்து ஒரு மூலையில் அமர்ந்திருந்தாள். கனிஷ்காவை சந்தித்தால் என்ன சொல்வேன் என்று நான் திரும்ப திரும்ப யோசித்தேன். அன்று நான் விலைக்கு வாங்கிய எனது பொருளை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. விடியற் காலை ஆயிற்று. நான் இரவு முழுவதும் அதே உடையில்தான் இருந்தேன். அந்த பெண்ணும் அதே சிகப்பு உடையில்தான் இருந்தாள். நான் அவளிடம் போகலாம் என்று மட்டுமே சொன்னேன். அவள் பேசாமல் எழுந்தாள். மாளிகையிலிருந்து நாங்கள் கிளம்பும் போது வேலைக்காரிகள் ஆச்சரியத்துடன் எங்களை பார்த்தன. 60 வயதான நோயாளி மாப்பிள்ளையும் 18 வயது மணமகளும் திருமண இரவுக்கு பிறகு எங்கு செல்கிறார்கள் என்று அவர்கள் யோசித்தது தெரிந்தது. நானே காரை ஓட்டினேன். ரணவீரனை நான் அழைத்து செல்லவில்லை. அந்த பெண் என் அருகில் முன் இருக்கையில் அமர்ந்து நகரின் மிக பழமையான பகுதிகளுக்கு செல்லும் வழியை காட்டிக்கொண்டே வந்தாள். என் இதயம் வேகமாக துடித்து கொண்டிருந்தது. ஏனென்றால் 20 வருடங்களுக்கு பிறகு நான் என் மிகப்பெரிய துரோகத்தை இன்னும் எதிர்கொள்ளப் போகிறேன். இறுதியில் ஒரு இடத்தில் நிற்க சொன்னாள். நான் காரை நிறுத்தினேன். நாங்கள் நகரின் பிரதான மயானத்திற்கு வெளியே நின்றிருந்தோம். என் இதயம் ஸ்தம்பித்தது. அவள் காரில் இருந்து இறங்கி மெல்லிய குரலில் சொன்னாள், அவர்கள் இங்குதான் இருக்கிறார்கள். கோபமும் குழப்பமும் நிறைந்த நான் அவளை பின்தொடர்ந்து நடந்தேன். அவள் மண்மேடுகளுக்கு நடுவே நடந்து ஒரு பழைய மண்ணின் குவியலுக்கு முன்னால் நின்றாள். அவள் அந்த குவியலை சுட்டிக்காட்டி சொன்னாள், இவர்களைத்தானே நீங்கள் சந்திக்க விரும்பினீர்கள். இதுதான் என் தாய். நான் அந்த கல்லறையை பார்த்தேன். என் கையுறை அணிந்த கையால் அதில் படிந்திருந்த மண்ணை தள்ளினேன். அதில் கனிஷ்கா என்று பெயர் எழுதப்பட்டிருந்தது. அதற்கு கீழே அவளது இறப்பு தேதி இருந்தது. அவள் இறந்து 10 ஆண்டுகள் ஆகிவிட்டன. நான் அங்கேயே மண்டியிட்டு உட்கார்ந்திருந்தேன். என் கோபமும் பழிவாங்கும் உணர்வும் அனைத்தும் அழிந்தன. நான் அவமானப்படுத்த வந்த பெண் 10 வருடங்களாக மண்ணுக்கு அடியில் இருக்கிறாள். உள்ளுக்குள் யாரோ சத்தமாக அழுவது போல் இருந்தது. 20 வருட பழைய வழி விழித்து கொண்டது. என் 20 வருட வெறுப்பும் வேதனையும் அந்த கல்லறைக்கு முன்னால் பயனற்றதாய் ஆனது. என் மனதில் இருந்த எரிமலை முற்றிலும் குளிர்ந்தது. நான் ஏதோ பேச நினைத்தேன். ஆனால் என் நாக்கு ஒத்துழைக்கவில்லை. அப்போது அந்த பெண் கீதா என் அருகில் வந்தாள். அவளது குரலும் கண்ணீரில் மூழ்கி இருந்தது. ஐயா, அவள் நடுங்கும் குரலில் சொன்னாள், இவர்கள் என் தாய் கனிஷ்கா, என் தந்தை கபீர். கபீர் என்ற பெயரை கேட்டதும் என் உடல் அதிர்ந்தது. நான் திரும்பி அவளை பார்த்தேன். அவள் தொடர்ந்தாள், ஒருவேளை நான் அவர்கள் இருவரின் பாவமாக இருக்கலாம். அவள் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. நான் வளர்ந்த நாள் முதல் என் தாயை அவர் தினமும் அடிப்பதை கண்டேன். என் குழந்தை பருவம் என் தாயின் அழுகை குரலிலும் கபீரின் திட்டுகளிலும் கழிந்தது. அவன் தினமும் அவளை அடித்து, நீ ஒரு ஓடி போனவள்,
நீ ஒரு அசிங்கமானவள். உன் நோய்வாய்ப்பட்ட பணக்கார கணவனை அவன் நோயில் இருக்கும்போது விட்டு சென்றவள் என்று சொல்லுவான். ஏன் என்னை திருமணம் செய்தாய் என்று கேட்டு அவளை இழிவுபடுத்துவான். கீதாவின் வார்த்தைகள் என் இதயத்தில் இறங்கின. நான் யாரை வெறுத்தேனோ அதே கனிஷ்கா இவ்வளவு அவமானங்களை சுமந்துள்ளாளா? கீதா ஒரு பெருமூச்சு விட்டு சொன்னாள், என் தாய் எதுவும் பேச மாட்டார், அழுது கொண்டே இருப்பார். அவரிடம் உங்களுடைய ஒரு படம் இருந்தது. நீங்கள் நோய்வாய்ப்படுவதற்கு முன் இளமையாக இருந்தபோது எடுத்தது. அந்த படத்தை அவள் தலையணைக்கு அடியில் ஒளித்து வைத்திருப்பாள். கபீர் வீட்டில் இல்லாத போது அந்த படத்தை மார்போடு அணைத்து கொண்டு மணிக்கணக்கில் அழுவாள். நாம் பாவம் செய்து விட்டோம். நாம் நம் சேதுபதியை ஏமாற்றி விட்டோம். அவரை விட்டு விலகி போகாமல் இருந்திருக்க வேண்டும் என்று சொல்லுவாள். அவள் தினமும் உங்கள் படத்திடம் மன்னிப்பு கேட்பாள். இதை நான் கேட்டபோது திகைத்து போனேன். என்னிடமிருந்து ஓடி போனவள் என் நினைவில் மூலமே வாழ்ந்தாளா? கீதா மீண்டும் சட்டை கையை மேலே ஏற்றி சொன்னாள், இந்த அடையாளம், இது நான் பிறந்த நாளிலிருந்தே என் கையில் இருக்கிறது. இது என் தந்தை கபீரின் கையில் இருந்த அடையாளத்தை போலவே இருப்பதாக என் தாய் கூறுவார். இது எங்கள் பழைய பாவங்களின் நினைவூட்டல். ஒரு துரதிர்ஷ்டமான அடையாளம். இந்த கதையை கேட்டவுடன் என் பழைய காயம் மீண்டும் பசுமையாகியது. இந்த பெண் என் எதிரியின் அடையாளம். அவனது இரத்தம்தான் இவள் என்று புரிந்தது. என் மனம் மறத்து போனது. கீதா தன் கதையை தொடர்ந்தாள். கபீரின் தொழில் அழிந்து போனது. அவன் என்னிடமிருந்து திருடி ஓடிய செல்வத்தையும் வீணடித்தான். அவர்கள் வீதியில் நின்றார்கள். என் தாய் மிகவும் நோய்வாய்ப்பட்டாள். மருந்திற்கு கூட அவளிடம் பணம் இல்லை. கபீர் அவளுக்கு சிகிச்சை அளிக்கவில்லை. அவள் செத்துப்போவது நல்லது என்று சொன்னான். இறுதியில் அவள் இறந்து விட்டாள். கீதா சில நொடிகள் நிறுத்தி கொண்டாள். பின் சொன்னாள், அதன் பிறகு அந்த மனிதன் முற்றிலும் மிருகமாகிவிட்டான். அவன் என்னையும் அடிப்பான். நான் என் தாயை போலவே துரதிர்ஷ்டசாலி என்றும் அவளது இரத்தம் என்றும் சொல்வான். எனக்கு அப்போது வெறும் 14 வயதுதான். அவள் குரல் தாழ்ந்து போனது. ஒரு நாள் இரவு கபீர் அவளை ஒரு வீட்டிற்கு அழைத்து சென்று தன் சூதாட்ட கடனுக்காக அவளை விட்டுவிட்டான் என்று சொன்னாள். இதை கேட்டதும் நான் அதிர்ந்து போனேன். அவள் கபீர் தன்னை ஒரு கோத்தேயில் விற்றான் என்று சொல்லி கதறி அழுதாள். நான் 4 வருடங்கள் அந்த நகரத்தில் இருந்தேன். நான் அங்கு சாக விரும்பவில்லை. கோத்தேயின் உரிமையாளர் நான் விசேஷமானவள் என்றும் என்னை நகரின் பெரிய மனிதருக்கு விற்க என் 18 வயதுக்காக காத்திருப்பதாகவும் சொன்னாள். பிறகு உங்கள் மேலாளர் வந்தார். அவர் ஒரு பெரிய தொகையை கொடுத்தார். உரிமையாளர் உடனே என்னை உங்களிடம் ஒப்படைத்து விட்டார். அவள் அமைதியாகிவிட்டாள். மயானத்தின் அமைதியில் என் விம்மல்கள் மட்டுமே கேட்டன. நான் உங்களை பார்த்தபோதே நீங்கள் என் தாயின் படத்தில் பார்த்த சேதுபதிதான் என்று அடையாளம் கண்டு கொண்டேன். எனக்கு பயமாக இருந்தது. நீங்கள் என்னை பார்த்தவுடன் என்னை கொன்று விடுவீர்கள் என்று நினைத்தேன். ஏனென்றால் நான் உங்கள் எதிரியின் மகள், உங்கள் ஓடிப்போன மனைவியின் அடையாளம். அதனால்தான் நான் அன்றிரவு உங்களை பார்த்து என்னை விவாகரத்து செய்து விடாதீர்கள் என்று சொன்னேன். நான் சேதுபதி. அந்த மயானத்தில் என் மனைவியின் கல்லறைக்கு முன்னால் நான் முதல் நாள் இரவில் மணந்து அழைத்து வந்த என் எதிரியின் மகளுடன் நின்றிருந்தேன். நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். என் மொத்த இருப்பும் உறைந்து விட்டது. மயானத்திலிருந்து மாளிகை வரையிலான பயணம் ஒரு மௌன வேதனையாக இருந்தது. நான் காரை ஓட்டிக் கொண்டிருந்தேன். என் கைகள் ஸ்டேரிங்கில் நடுங்கின. என் மனம் மறந்து போனது. என் பக்கத்தில் என் எதிரியின் மகள் உட்கார்ந்திருந்தாள். நான் மனைவியாக கொண்டு வந்தவள். அவளும் அமைதியாக இருந்தாள். ஒருவேளை என் எதிர்வினைக்கு அஞ்சி இருக்கலாம். நான் என்ன எதிர்வினை காட்டுவது? நான் உள்ளுக்குள்ளேயே இறந்து விட்டேன். என் வெறுப்பு என் மனைவியின் கல்லறையில் முடிந்து விட்டது. இப்போது என்னிடம் ஒரு ஆழமான வழி மட்டுமே இருந்தது. மாளிகையை அடைந்ததும் நான் காரில் இருந்து இறங்கி நேராக என் அறைக்குள் சென்றேன். நான் திரும்பி அவளை பார்க்கவில்லை. அவள் என்னை பின்தொடர்ந்து வந்தாளா இல்லையா என்று எனக்கு தெரியாது. என் வேலைக்காரர்கள் என் நிழலை கண்டு பயந்தன. நான் அறையில் கதவை பூட்டி கொண்டேன். படுக்கையில் விழாமல் என் வியாபார முடிவுகளை எடுக்கும் என் நாற்காலியில் அமர்ந்து விட்டேன். இன்று என் சொந்த வாழ்க்கையின் முடிவை என்னால் எடுக்க முடியவில்லை. அப்போது கீதா அறைக்குள் வந்தாள். அவளை பார்த்ததும் அவள் இப்போது 18 வயது விலைமாது இல்லை.
அவள் என் கடந்த காலத்தின் உயிருள்ள வலி, என் எதிரியின் இரத்தம், என் துரோகம் செய்த மனைவியின் அடையாளம். நான் அவளிடம் எதுவும் சொல்லவில்லை. கண்களை மூடிக்கொண்டேன். அவளை அறையிலிருந்து வெளியே போக சொல்லக்கூட என்னால் முடியவில்லை. ஒருவேளை என்னிடம் இப்போது பலம் இல்லை. பல நாட்கள் கடந்துவிட்டன. நான் அறைக்குள் அடைக்கப்பட்டு கிடந்தேன். அவள் அமைதியாக ஒரு மூலையில் அமர்ந்திருந்தாள். அவள் சில சமயம் உணவு அல்லது தண்ணீர் கொண்டு வந்து என்னிடம் நெருங்க முயன்றாள். ஆனால் நான் அவளது கையை தட்டிவிட்டு சத்தம் போட்டேன், விலகி போ. ஒரு நாள் இரவு அவள் என் மருந்தை கொண்டு வந்தாள். நான் தட்டை எரிந்து விட்டேன். கண்ணாடி துண்டுகள் அறை முழுவதும் சிதறின. கோபத்துடன் சொன்னேன், போய்விடு, உன் அனுதாபம் எனக்கு தேவையில்லை. அவள் அழுது கொண்டே சொன்னாள், நான் எங்கே போவது? நான் அவளை இடைமறித்தேன். நான் உன்னை வாரிசுக்காக மட்டுமே வாங்கினேன், என் எதிரியின் மகளை திருமணம் செய்ய அல்ல. அவள் என்னிடம் நெருங்க நான் பின்னுக்கு நகர்ந்தேன். என்னை தொடாதே, உன்னை பார்த்தால் எனக்கு கனிஷ்கா நினைவுக்கு வருகிறாள். அவளது துரோகம் நினைவுக்கு வருகிறது. கபீர் நினைவுக்கு வருகிறான். நீ அவர்கள் இருவரின் பாவம். அவள் தரையில் அமர்ந்து அழுது கொண்டே என் கால்களை பிடிக்க முயன்றாள். அவள் சொன்னாள், ஐயா, நான் என் தாயை போல இல்லை. அவள் உங்களை விட்டு பிரிந்தாள். நான் எதுவும் செய்யவில்லை. அவள் திரும்ப திரும்ப சொன்னாள், நான் உங்களை ஒருபோதும் விட்டு செல்ல மாட்டேன். நான் உங்கள் மனைவி. உங்களை கவனித்துக் கொள்வேன். என்னை விட்டு விலகாதீர்கள். ஆனால் அவளது வார்த்தைகள் இப்போது என் மீது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. என் இதயம் கல் போல் ஆகிவிட்டது. ஆனாலும் அவள் நம்பிக்கையை இழக்கவில்லை. அடுத்த நாள் முதல் அவள் தன் முழு நடத்தையும் மாற்றிக்கொண்டாள். நான் கோபப்பட்டாலும் கத்தினாலும் அவள் என் வேலைகளை செய்தாள். சரியான நேரத்தில் என் மருந்துகளை கொண்டு வந்தாள். தன் கைகளாலேயே எனக்கு சமைத்தாள். என் நோயின் காரணமாக என் வேலைக்காரர்கள் என்னிடம் இருந்து விலகி நின்றன. முகமூடி அணிந்தே அறைக்கு வந்தன. ஆனால் அவள் முகமூடி அணியாமல் என் முன் வந்தாள். என் அசிங்கமான எரிந்த தோலை பார்த்தும் அவளது முகத்தில் ஒருபோதும் அருவருப்பு தெரியவில்லை. ஒரு இரவு என் நோய் மிகவும் மோசமானது. என் தோல் நெருப்பை போல எரிந்தது. நான் வலியால் துடித்து அறையில் இருந்த பொருட்களை எரிந்தேன். வேலைக்காரர்கள் பயந்து வெளியே நின்றனர். யாரும் அருகில் வரவில்லை. அப்போது அவள் ஓடி வந்து என்னை தாங்கினாள். நான் அவளை விலக்க முயன்றேன். ஆனால் அவளது பிடி மிகவும் உறுதியாக இருந்தது. அவள் என்னை உட்கார வைத்து களிம்பை கையில் எடுத்து என் எரியும் கழுத்தில் தடவ ஆரம்பித்தாள். நான் அமைதியானேன். அவளது கைகளில் வேலைக்காரியின் பாவனையும் இல்லை, பயமும் இல்லை, அருவருப்பும் இல்லை. அவள் அமைதியுடன் தன் வேலையை செய்தாள். நான் ஆச்சரியத்துடன் அவளது கையை பிடித்து கேட்டேன், என் இந்த அசிங்கமான தோலை கண்டு உனக்கு அருவருப்பு இல்லையா? என் முதல் மனைவி என் முகத்தை வெறுத்தாள். கீதா என்னை பார்த்தாள். அவளது கண்களில் கண்ணீர் இல்லை, ஒரு வித்தியாசமான அமைதி இருந்தது. அவள் சொன்னாள், உங்களை யார் வெறுக்க முடியும்? அவளது பதில் என்னை திகைக்க வைத்தது. அவள் சொன்னாள், நீங்கள் மிகவும் நல்ல இதயம் கொண்டவர். நான் கசப்புடன் சிரித்து சொன்னேன், நான் உன்னை விலைக்கு வாங்கினேன். ஆனால் அவள் தலையசைத்து, இல்லை, நீங்கள் என்னை அந்த நரகத்திலிருந்து மீட்டவர். என் தந்தையின் பாவத்திலிருந்து என்னை காப்பாற்றியவர். நான் வெறுப்பது ஒரே ஒரு மனிதனை தான், என் தந்தை கபீரை. அவர் என் தாயை கொன்று என்னை விற்றுவிட்டார். நீங்கள் என்னை காப்பாற்றி உள்ளீர்கள். நான் உங்களை எப்படி வெறுக்க முடியும்? அவளது வார்த்தைகளை கேட்டு நான் ஆச்சரியத்துடன் அவளையே பார்த்தேன். அந்த வார்த்தைகள் என் காதுகளில் மட்டுமல்ல, என் ஆன்மாவிலும் இறங்கின. இன்று வரை நான் நல்ல இதயம் கொண்டவன் என்று யாரும் சொன்னதில்லை. என் இந்த அசிங்கமான எரிந்த தோளுக்கு பின்னால் என் இதயத்தை யாரும் பார்த்ததில்லை. என் மனைவி கனிஷ்கா கூட இல்லை. ஆனால் இந்த பெண் என் எதிரியின் மகள். என் வெறுப்பின் சுவரில் முதல் விரிசலை ஏற்படுத்தினாள். அந்த இரவு நான் அவளை களிம்பு தடவ விடாமல் தடுக்கவில்லை. அவளது கைகளின் பரிசத்தில் அருவருப்பு இல்லை, ஒரு விதமான வித்தியாசமான ஸ்வீகாரம் மற்றும் நிம்மதி இருந்தது. அன்று இரவுதான் முதன்முறையாக என் உடலில் எரிச்சல் குறைந்தது. என் ஆன்மாவின் நெருப்பும் தணிய தொடங்கியது. அதன் பிறகு எல்லாம் மாறியது. நான் அவளுடன் சண்டையிடுவதை நிறுத்திவிட்டேன். அவளை என்னிடமிருந்து விலக்குவதையும் நிறுத்திவிட்டேன். அவள் ஒரு நிழல் போல் என்னுடன் வாழ ஆரம்பித்தாள். இப்போது அவள் என் மனைவி மட்டுமல்ல,
என்னை கவனித்துக் கொள்ளும் செவிலியர் என் தோழி. அவள் எனக்காக சமைத்தாள், தன் கையால் ஊட்டிவிட்டாள், என் மருந்தை கவனித்துக் கொண்டாள், எனக்கு கதைகள் சொல்லி என்னை சிரிக்க வைக்க முயன்றாள். 60 வயதான நோயில் வாடும் அசிங்கமான நான் வருடங்களுக்கு பிறகு சிரிக்க ஆரம்பித்தேன். என் மாளிகையின் வேலைக்காரர்கள் கூட ஆச்சரியப்பட்டனர். ஏனென்றால் அவர்கள் சேதுபதி மாறுவதை பார்த்தார்கள். நான் மீண்டும் கண்ணாடி பார்க்க ஆரம்பித்தேன். நோய் இன்னும் இருந்தது, ஆனால் அதன் வலி குறைந்திருந்தது. ஒருவேளை இப்போது என் எரிந்த தோலை வெறுக்க யாரும் இல்லை என்பதாலோ என்னவோ, கீதா என்னை நானே வெறுப்பதை மறக்க செய்தாள். எங்கள் உறவு விசித்திரமானது. அவள் என் மனைவி. அவளிடம் தந்தை மகள் போன்ற அந்யோனமும் இருந்தது, நண்பர்கள் போன்ற மரியாதையும் இருந்தது. அவள் என் எதிரியின் மகள், ஆனால் இப்போது அவளே என் மிக பெரிய ஆறுதல். நான் அவளை என் இதயத்தில் ஏற்றுக்கொண்டேன் என்று அவளிடம் ஒருபோதும் சொல்லவில்லை. ஆனால்